கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். மன அழுத்தம் இருக்கும். ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பண வரவை நல்லபடியாக கொடுப்பார். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும். 5ஆம் இடம் வலுத்து போகிறது. உங்களுடைய 4, 9 அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், சீரான முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையிலும் சீரான முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதீதமான முதலீடுகள் போட வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுறவாளுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் நிச்சயமான ஏற்றத்தை கொடுக்கும். இரும்பு சம்பந்தம், அரசியல் சம்பந்தம், அதை தவிர இந்த இது ஓஷனோகிராஃபி, அந்த மாதிரி மைனிங், இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். துப்புரவு தொழிலாளர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆயில் சீட்ஸ் விற்கிறது, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையும். அரசாங்கத்தினால் சிறு சிறு பிரச்சனைகள், மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தேலையானால் உங்களுக்கு 29/7/2025 31/7/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க ஒரு நாள். அது சந்திரனுக்கு உண்டான இதுவாக இருக்கும். நீங்கள் கால பைரவரை வணங்குறதும் பிரத்யங்கரா தேவியை வணங்குறதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்.